அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிமாஸ் டைரி சேனல். இன்றைக்கி நாங்கள் பேட்டிஸ் தான் செய்ய போகிறோம். முதல்ல பேட்டிஸ் செய்கிறதுக்கு தேவையான பேட்டிஸ்குள்ளே வைக்கக்கூடிய கீமா கறி செய்கிறதுக்கு நாங்கள் முதல்ல தயார் பண்ணி கொள்ள வேணும். பேட்டிஸ்க்கு கறி செய்கிறதுக்கு தேவையான அளவு கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கிழங்கு நீங்கள் நல்லா தண்ணியில் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கோங்க. கிழங்கு தோலோடு வேக வைக்கிறதுனால அதோட தோல் பகுதியில் இருக்கக்கூடிய சேறு போகும் வரங்காட்டிலும் நல்லா கழுவிக்கொள்ள வேணும். நீங்கள் கிழங்கு நல்லா கழுவினதுக்கு பிறகு இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக அதை வெட்டி கொள்கிற நேரம் அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாகவே அது வெந்துடும். நீங்கள் வெட்டுற கிழங்கு துண்டுகளாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வேக வைங்க. இது மாதிரியான துண்டுகளாக வெட்டிக்கோங்க. நீங்கள் வெட்டி எடுத்த கிழங்கு துண்டுகளையும் கடைசியாக ஒரு முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கொள்வது நல்லா. இப்போ நீங்கள் கழுவி எடுத்துக்கொண்ட கிழங்கு துண்டுகளுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து இப்போ நீங்கள் வேக வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் மாதிரி கிழங்கு வெந்துடும். இப்போ நீங்கள் கிழங்கு வேக வச்சதுக்கு பிறகு கிழங்கு வேகிற டைம் வரங்காட்டிலும் கிழங்கு வெந்து முடியும் வரங்காட்டிலும் நீங்கள் இப்போ உங்களோட கறியை தாளிக்கிறதுக்கு தேவையான மரக்கறிகளை வெட்டிக்கோங்க. கொஞ்சம் லீக்ஸ் வெட்டிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் நறுக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூடவாக போட்டால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு முழுக்காய் வெங்காயம் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெள்ளைப்பூடு இஞ்சி கிரேட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் கறியை தாளிக்கிறதுக்காக ஒரு தாச்சியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம், அந்த வெட்டி வச்ச முழு வெங்காயத்தையுமே போட்டுருங்க. அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் கிரேட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டை அதில் போடுங்க. அதுக்கு பிறகு சிக்கன் இல்லைன்னா செமன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை போட்டுக்கொள்ள இயலும். அவிச்சி வச்ச சிக்கன் இல்லைன்னா ஆக்கின சிக்கனை கூட நீங்கள் சின்ன துண்டுகளாக போட்டுக்கொள்ள இயலும். இல்லைன்னா செமன், அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சள் உங்களுக்கு தேவையான கலருக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா சிலவங்களுக்கு கறி நல்ல மஞ்சளாக இருக்கிறது விருப்பம், சிலவங்களுக்கு விருப்பம் இல்லை. அடுத்தது கொஞ்சம் மிளகுத்தூள் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி. கடைசியாக லீக் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தாளிச்சிக்கோங்க. இப்போ இந்த கறி செய்கிற கெப்புக்குள்ளே, இந்த தாளிக்கிற கெப்புக்குள்ளே எங்களோட கிழங்கு வெந்துட்டு, கிழங்கு அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. கிழங்கு சுட சுட அட தோல் உரிக்க கஷ்டம்ன்றதுனால கொஞ்சம் பச்சை தண்ணியில் அலசிக்கோங்க. அலசிட்டு அவிச்ச கிழங்கு துண்டுகளை இது மாதிரி நீங்கள் அதோட மேல் பக்கம் வைக்கிற தோலை இப்படி கழட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிழங்குட தோலை அகற்றினதுக்கு பிறகு கிழங்கை நீங்கள் மசிச்சு கொள்ள வேணும். மசிச்சு கொள்ள வேணும்டா உங்களுக்கு அந்த மசிக்கிறதா அந்த ஸ்பூன் உண்டாலேயோ இல்லைன்னா ஃபோக் கொண்டு வச்சோ உங்களுக்கு மசிச்சு கொள்ள இயலும். ஆனால் நீங்கள் கையால் மசித்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் ஸ்பூனோ இல்லைன்னா ஃபோக்கோ வச்சு அதை மேஷ் பண்ணுற நேரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு கையால் நாங்கள் மசிச்சு கொண்டு எவ்வளோ நல்லா சாஃப்டாக வருமோ அது மாதிரி ஈக்காது. அதனால் நீங்கள் முடிஞ்சாலும் கையால் நல்ல சின்ன சின்ன துண்டுகள் ஆகிற மாதிரி நல்லா கிழங்கு மசிச்சுக்கோங்க. நீங்கள் கறிக்கு தாளிக்கிற நேரம் லீக்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கிறீங்கன்னா நீங்கள் கடைசாவே லீக்ஸை சேர்த்துக்கோங்க.
அடுத்தது பச்சை மிளகாய் வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் அதிகமாக வந்து கறிக்கு நாங்கள் மிளகுத்தூளும் வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கொள்ளலும், இல்லாட்டி தேவையில்லை. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கொண்டு லீக்ஸை வந்து தாளிக்கிற நேரம் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களோட மேஷ் பண்ணின இந்த கிழங்கு எல்லாம் வந்து நீங்கள் தாளித்ததில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எங்களோட கீமா வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து நாங்கள் பேட்டிஸ் செய்கிறதுக்கு தேவையான மாவை வந்து தயாரிக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு மாவை நீங்கள் வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதோடையே வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலோ வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மாவு பிணையிறதுக்கு முன்னால். அடுத்தது கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கொண்டீங்கன்னா மாவு வந்து பேட்டிஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் கலராகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வந்து இருக்கும். இப்போ முக்கியமாக மாவை பிணையிறதுக்கு நீங்கள் சாதாரண தண்ணிக்கு பதிலாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஐஸ் தண்ணி வந்து பாவீங்க. அப்போ தான் நீங்கள் பிணையக்கூடிய அந்த மாவு வந்து ரொம்பவுமே சாஃப்டாக வந்து வரும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை பிணைஞ்சி கொண்டால் மிச்சம் நல்லா. இப்போ நீங்கள் இந்த பிணைஞ்ச மாவை இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து ரோலரால் நல்லா தட்டிக்கோங்க. ரோலரில் வந்து மாவு ஒட்டாமல் வைக்கிறதுக்காக ரோலருக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் மாவை தடவிட்டு அதுக்கப்புறம் தட்டிக்கோங்க நீங்கள் பேட்டிஸுக்கு மாவை. மாவை தட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் செஞ்ச கீமா அந்த கறியை வந்து வச்சு ரெண்டாக மடித்து பேட்டிஸ் அச்சு வச்சோ இல்லைன்னா வந்து ஒரு கப்பை வச்சோ நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. பொதுவாக பேட்டிஸ் அச்சு யூஸ் பண்ணி செய்கிறது என்னை பொறுத்தவரைங்காட்டிலும் கஷ்டம். ஏன்னா சில பிளாஸ்டிக் பேட்டிஸ் அச்சு வந்து சரியாக இறுகி நிற்கிறது இல்லை. அதனால் வந்து பொரிக்கிற நேரம் வந்து பேட்டிஸில் வைக்கிற கறியெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து கலந்துருது. அதனால் நான் வந்து ஒரு கப்பை யூஸ் பண்ணி பேட்டிஸை இப்படி வெட்டி கொண்டு ஃபோக்கால் வந்து அந்த அச்சுகளை வந்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் செஞ்செடுத்த இந்த பேட்டிஸ் எல்லாம் இப்படி பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடியாகவே வந்து எண்ணெய் ஊற்றி பொரித்தா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே வந்து பேட்டிஸில் முழுசாகவே பொரிப்பட்டுரும். இப்போ வந்து எங்களோட பேட்டிஸ் வந்து தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.